டி பிரிவு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். 4ஆம் நிலைக்கு அதாவது டி கிரேடுக்கு இணையான சம்பளம் வழங்கிட கோரி காஞ்சிபுரம் மாவட்ட காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிராம உதவியாளர்கள் தற்போது இன்றைய தினம் 5வது நாளான இன்று காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் 4ஆம் நிலைக்கு அதாவது டி கிரேடுக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்கிட கோரி தொடர்ந்து 4 நாட்களாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் முன்பாக இந்த தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் சார்பிலே மாபெரும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு 4 நாட்களாக ஈடுபட்டு வந்ததிலே 5ஆம் நாளான இன்று திடீரென காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையிலே அமர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டதால் அந்த சாலையிலே பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட அந்த கிராம உதவியாளர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அவர்களிடம் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அவர்களை கைது செய்து தற்போது இந்த தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பிரதான சாலையான காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு 2 புறங்களுமே வாகனங்களானது சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்னதாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது.